சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு தேவ வார்த்தை பார்ப்போம். ஏசாயா 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரதிஷ்டப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷருடைய பாதங்கள் மலையின் மேலே எவ்வளவு அழகா இருக்குது. அப்படியா சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேலே எவ்வளவு அழகா இருக்குது. அப்படியாக நற்கரிய காரியங்களை அநேக நன்மையான காரியங்கள் சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லும் போது, தேவனுடைய வார்த்தை மற்றவர்களிடத்தை சொல்லும் போது நிச்சயமாக மனம் திரும்பார். உனக்கென்று சில ஆத்மா வச்சிருப்பார். உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். நீ போய் சொன்னாதான் ரட்சிக்கப்படுவாங்க, வேற யார் சொன்னாலும் ரட்சிக்கப்படுவாங்க. ஏனென்றால் அந்த ஆத்மா உனக்கென்று வைத்திருக்கிறார். உனக்கென்று அந்த ஆத்மா வைத்திருக்கிறார். நீ நிச்சயமா போய் சொல்லு. ஐயோ, நான் அவர்களுக்கு எப்படி சொல்லுறது தயக்கப்பட்டிருக்கிறாண்ட காலத்தை தாமதத்தை போனா கடைசியில அவர் ரட்சிக்கப்படாமே இருந்துருவாங்க. அப்படியாக நாங்கள் கூட ஒரு நாள் ஒருத்தருக்காக சுவிசேஷம் அறிவிக்கணும்னு நினைத்து கொண்டு இந்த வாரம் போகலாம், அடுத்த வாரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது வாரம் நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த மனுஷன் கரண்ட் சாக்கடிச்சு இறந்து கிடக்கிறான். பார்க்கும்போது எங்கள் உலகம்லாம் உடைஞ்சு போயிடுச்சு. நாங்கள் காலம் தாமதம் பண்ணதுனால அந்த ஆத்மா தேவனிடத்துல போகாதளுக்கு, அந்த பாதாளத்துக்கு போகிறதுக்கு நாங்களே ஆயத்தமாயிட்டோம். இனி அப்படி செய்யாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க எப்போ போய் சொல்ல வேண்டுமோ, என்றைக்கு சொல்ல வேண்டுமோ சீக்கிரமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த காரியம் அநேக ஆத்மா உங்களுக்கு கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். அவரை நம்புங்க. ஆமென்.